என் ஆருயிர் சகோதர சகோதரிகளே, கடந்து வருவோம். இந்த இலுமினாட்டி என்றால் என்ன என்று நாங்கள் தீர்க்கமாக ஆராய்வோம், படிப்போம். வாருங்கள், கற்றுக்கொள்வோம், அறிந்து கொள்வோம், விழித்தெழுவோம். வாருங்கள். இயேசு தம்முடைய 12 சீசர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். யோவான் ஆறு தெரியுமா? மாபெரும் தீர்க்கதரிசி. இந்த இலுமினாட்டிகளுக்கு இருந்து, அந்த புட்டிகளில் இருந்து, அந்த வஞ்சக புட்டிகளில் இருந்து, அந்த சிந்தனை மண்டலங்களில் இருந்து மனம் திரும்புதல் என்று ஒன்று உண்டு. அதற்கு ஆளாக வேண்டும் மனிதர்கள். அதிலிருந்து ஆத்துமாக்களை காத்து கொண்டு ஒரு துறவகமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் மனம் திரும்புதலின் கரு. அதை சொல்ல வந்தவர். அவருக்கு என்ன நடந்து தெரியுமா? அவர் ஏன் காவலில் இருக்கிறார் தெரியுமா? அவரை அந்த நாட்களிலே இருந்த இலுமினாட்டிகள் அவரை காட்டிலே இருந்தவர். அவர் ஒளிவு மறைவாக, நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லுவேன், நான் அதே போல ஒளிவு மறைவாக ஒரு அழகான காட்டு பகுதியில் ஆண்டவர் என்னை தன் கரங்களினால் மறைத்து இதை சொல்லும்படி வைத்திருக்கிறார் என்று. அப்பொழுது அதிகமாக யோவானை நான் நினைப்பேன், இந்த தீர்க்கதரிசி நான் நினைப்பேன். அவரையும் கண்டுபிடித்து கொலை செய்தார்கள். இந்த உயிரோடு இருக்கும் நாள் அவ்வளவும் கிறிஸ்துவுக்குள் இதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக நானும் என் கடவுளோடு என் உடன்படிக்கையை நானும் கடவுளும் வைத்திருக்கிறோம். எது வந்தாலும் எல்லாம் பேசுமயம். எதற்கு பயம் இனி உண்டு? பயம் என்பது எங்கள் நடுவிலிருந்து முதலாவது தூக்கி அறிந்து போட வேண்டும். சுயநலத்தோடும் அன்பு இல்லாதத்தோடும் உள்ளதுதான் அந்த பயம். சத்தியம் சொல்ல பயப்படுகிறீர்களா? இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை. இதை காக்க வேண்டும் என்றால் இதை சொல்ல வேண்டும். இவ்வளவு எதிர்ப்புகள் வரும் தெரியுமா? அவ்வளவு எதிர்ப்பையும் தாங்கும் திராணி வேண்டும். ஆண்டவர் இதே மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லி இருக்கிறார். இங்க பாருங்கோ, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அவருடைய நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உலகத்தை கண்களால் பார்க்கவில்லையா? உலகத்தில் நடக்கிற பயங்கரங்களை கேள்விப்படவில்லையா? பிள்ளைகள் எங்கே? காணாமல் போன பிள்ளை